கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மோடு கூட சிவாலியே டாக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திலே அருள் திரு சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் நம்மோடு கூட நற்செய்தி பெருவிழாவிலே கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு அவருடைய அண்ணன் டாக்டர் ஜெய்சிங் அவர்கள் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இது நான் என்னுடைய ப்ரோக்ராமில் நான் போடாத ஒரு விஷயம். கடந்த வாரத்திலே ஒரு ஆயருடைய இல்லத்தின் ஜெபக்கூடுகையிலே சந்தித்த பொழுது, ஐயாவோடு பேசி கொண்டிருந்த பொழுது, அவர்கள் இந்த நாளின் காலை வழிபாடு நான் உங்களுடைய ஆலயத்தில் அருள் ஆற்றுவதில் எனக்கு எந்த சிரமம் இல்லை, பல பணிகளில் இருந்தாலும் காலை வழிபாடு அவசியம், நான் கலந்து கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். அது நிமித்தமாக இந்த நாளில் அவர்கள் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்தும் குடும்பத்தை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நீண்ட செய்தியை சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சென்னை மாநகருக்கு அந்த குடும்பத்தார் வருகிற பொழுது மிக எளிமையாக வந்து, ஆனால் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருந்து இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு உயர்வான நிலையை பெற்றுக்கொள்கிற நிலைக்கு கடவுள் அவர்களை கொண்டு வந்திருக்கிறதை எங்களால் பார்க்க முடிகிறது. சென்னை பேராயத்தோடு மட்டுமல்ல, தென்னிந்திய திருச்சபையோடு, அனைத்து பேராயங்களோடு மிக சிறப்பான ஒரு ஐக்கியத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்விலே பெற்றவர்கள் என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னொன்று, ஜெய்சிங் அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏதோ ஒரு தேவையான நேரத்திலே வேதத்தை கையிலே சுமக்கிறதை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் 24 மணி நேரமும் கையிலே வேதத்தை சுமந்து செல்கிற ஒரு தாசனை நான் முதலாக பார்த்தது டாக்டர் ஜெய்சிங் அவருடைய வாழ்விலே தான். தன்னுடைய பணி நேரத்திலேயும் அருகிலேயே வேதாகமம் இருக்கும், பணி இடையிலே வேதாகமத்தை படிக்கிற பழக்கம், பயணங்களிலே வேதாகமத்தை படிக்கிற பழக்கம், இப்படி வேதத்தோடு இணைந்த ஒரு வாழ்வை அவர்கள் தன்னிலே பெற்றிருக்கிறதை என்னால் காண முடியும். மிஷனரி தாகமுடைய ஒரு அடியார், இவையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு கூட்டு குடும்பம் என்பது இயலாத ஒன்று என்று எழுதிவிட்ட ஒரு சூழலிலே டிஎஸ் குடும்பம் கூட்டு குடும்பமாக இருப்பது அநேகருக்கு சாட்சி உள்ள ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு வாழ்வு, அவர் வழிகளிலே நடக்கிற ஒரு வாழ்வு, அயராது உழைத்து உழைப்பின் பலனை 90 விழுக்காடு ஊழியத்திற்காக கொடுக்கிற ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு நம்முடைய சிந்தனையின் தலைப்பு அது. நாம் இறைவனின் மந்தை என்று சொன்னால், கடவுள் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தை நம்மை படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அநேக நேரங்களில் நாம் உணராமலேயே வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். ஆனால் அதை பொருளுள்ள வகையில் மாற்றுவது நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி டாக்டர் ஜெய்சிங் அவர்கள். கடவுள் எதற்காக இந்த உலகிலே அவரை வைத்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை பூரணமாக நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்வை தன்னிலே வெளிப்படுத்துகிறவர். இந்த நாளில் அவர்கள் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய குழுவினர் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் வருகிற மாதத்திலே நம்முடைய வெள்ளி விழாவை 25வது ஆண்டை நாம் கொண்டாடுகிற ஒரு தருணத்திலே ஒரு கன்வென்ஷன் வேண்டும் என்று யோசித்த பொழுது இது கடவுளை அமைத்துக் கொடுத்த ஒரு சிறப்பான நிகழ்வு. நாம் சற்று நேரம் ஐயா அவர்கள் கடவுளை ஆராதித்து போற்றி புகழ்ந்து பாடி கடவுளுடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா அவர்களை கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள அன்போடு கூட நான் அழைக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக என்னை அன்போடு அழைத்த லிங்டன் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷத்தை கரங்கொண்டு ஆசீர்வதிக்கட்டும். அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு புதுமையான ஆள்கிட்ட உட்காந்துருக்க பார்த்தா தம்பி நல்லதாஸ் உட்காந்துருக்கார். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் பறந்திருப்பே. எல்லை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் பறந்திருப்பே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு எங்கு நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா அப்பா
உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா மெக்கேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அடியானை மறைத்து வெளிப்படுங்க, தகுதிப்படுத்தி தாங்க. வந்திருக்க மக்களுக்கு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுனே நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். ரெண்டாவது பிறகு வரேன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்னே வந்திருக்கேன், பல வருஷத்துக்கு முன்னால். இங்கே இடத்துக்கு வந்த பிறகு எனக்கு இந்த இடத்த பார்த்த தான் சந்தோஷம். அருமையாக தம்பி கோயில் குட்டி கூட சொன்னார், அண்ணா இங்கே வந்திருக்கீங்க சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் அன்போடு அழைத்த ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். வெலிங்டன் ஐயாவுக்காக. சாந்தமுள்ள புருஷன், விதத்தில் வாசியம் இல்லை. எண்ணாம் 12:7 வாசிங்கன்னா என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னார். யாரை குறித்து சொன்னார்? மோசையை குறித்து சொன்னார். என் தாசன் ஐயா மோசையோ ஆடிவிட்டு நல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக வாழ்ந்தான்னு சொன்னார். காரணம் கேட்டால் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய், சாந்தமுள்ள மனுஷனாய், தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாய், ஒரு தாகமுள்ள மனுஷனாய், ஒரு பசிதாக ஒரு ஆத்ம பாரமுள்ள மனுஷனாய் வாழ்ந்தார் மோசே. அதே போல் தான் அன்பு தகப்பனை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் விசேஷத்தை கரம் கொண்டு அபிஷேகிக்க வேணும், அவரை பாதுகாக்க வேணும், எல்லா விதமான கிருபையும் தரணும். திருமணங்களை ஆளுமுடிய எனக்கு கிருபை ஆண்டு தரணும். அந்த கிருபைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, என் குடும்பத்தை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎஸ் குடும்பம் சொல்லி, டிஎஸ் பெருங்காயம், டிஎஸ் மசாலா, டிஎஸ் பொடி கம்பெனி, சோப்பு, டேனியல் மெட்ரிகுலஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், 3 ஸ்கூல்ஸு, 4-5 பெட்ரோல் பங்கு ஆண்டு எல்லாம் தந்து வழிநடத்தி பெரிய ஒரு கிருபையும் தந்து, நான் உன்னை ஆசிரியக்கவே ஆசிரித்து பெருகவே பெருகப்பண்ணு சொல்லி வார்த்தையின்படி ஆண்டவர் ஆசிரித்து பெரிய கிருபையை நினச்சி தான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா சொன்னபடி நாங்கள் ஒரே குடும்பம் தான், ஒரே கூட்டு குடும்பம் தான். எங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிடும் டைமுக்கு ஒரே கிச்சன் தான். 13 பேர் 14 பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்க, சமையல்காரங்களே. அவ்வளோ தூரம் கிருமை. ஆபிரகாமை ஒருவனை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர்.
ஏசாயா 51:2 வாசி பார்த்தீங்கன்னா, என் தாசனாகிய ஆபிரகாமை அவன் ஒருவனாய் இருக்கும்போது தாசனாய் ஆபிரகாமை நினைத்துக்கொள், பெற்ற தாயா சாராளை நினைத்துக்கொள், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து நான் ஆசீர்வதித்தேன்னு சொன்ன தெய்வம் வழிநடத்தி ஆசீர்வித்து கொண்டது மாத்திரமல்ல, அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் என்று வைக்கும்படி நான் கிருபை தந்திருக்கிறார். ஐயா சொன்னபடி வேதந்தான் என் வாழ்க்கை, வேதந்தான் என் வாழ்வு, வேறு ஒன்றுமே இல்லை. பைபிள் இல்லைன்னா நான் வாழவே முடியாது. பைபிள் இல்லைன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 17 முறை வாசிப்பேன் பைபிளை. ஒரு வருஷத்தில் 23 நாள் பைபிள் வாசி முடிப்பேன். காரணம் கேட்டால் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, பைபிள் தான் என் வாழ்க்கை. காரணம் கேட்டால் ஒரு நாளைக்கு 1000 முறை முத்தம் கொடுப்பேன். இந்த பைபிளுக்கு 1000 முறை முத்தம் கொடுப்பேன். காரணம் கேட்டால் ஆண்டவர் என்னை அப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றும் இல்லாமல் தரித்திரமாக, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் 57 வருஷத்துக்கு முன்னால் சென்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் விசேஷித்த கரை கொண்டு வழி நடத்தி நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தது போல வாக்கு கொடுத்து வழி நடத்தி, யோசுவாக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ, நீ காலபதிக்கும் தேசம் அத்தனையும் சொந்தமாய் தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரோ, அதே வாக்கு தந்தம் பண்ணி கடவுள் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அந்த கிருபைக்காக தான் கடவுளுக்கு பெரிய கிருபை, கடவுளுக்கு பெரிய கிருபை, பெரிய நன்றி. காரணம் கேட்டால் யாருக்குமே இல்லாமல் செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்த எங்களை ஆண்டு உயர்த்தி ஆஸ்வதித்து, ஒன்றுமே இல்லாமல் தரித்திரமாய் வாழ்ந்த எங்களுக்கு உயர்த்தி, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் கொடுத்து வழிநடத்தி கொண்டு நட்சத்திரமாக என்று வைத்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் சாதாரண ஐயா சொன்ன மாதிரி ஒரு டாக்டரேட்லாம் இல்லை. எனக்கு பிஷப் ஐயா அசரியா சென்னை பிஷப்பாக இருக்கும்போது குருகுலத்தில் டாக்டரேட் அவங்களாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் போகவே இல்லை. நான் தகுதியற்றவன் ஐயான்னே. இல்லைப்பா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பயோடேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் டாக்டர் பட்டம் வாங்க போகவே இல்லை. கடைசி நாள் கூப்பிட்டாங்க. நான் ஐயா எனக்கு வரல, தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். திரும்ப டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டாது போப்பான்னாரு. வரவே இல்லை. திரும்ப ஐயாவே ஒரு நாள் என் வீட்டில் வந்து கொடுத்து நான் வாழ்த்திட்டு போனார். காரணம் கேட்டால் தகுதி இல்லாத மனுஷனுக்கு கூட ஒரு டாக்டர் பட்டத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. காரணம் கேட்டால் ஒன்றுமே இல்லை. தத்தி புத்தி 1968 எஸ்எல்சி பாஸ் பண்ணி 500க்கு 245 மார்க் வாங்கி 39% மார்க் வாங்கி, இன்னைக்கு பிள்ளைகள் 500க்கு 499 மார்க் வாங்குறாங்க. 500க்கு 245 மார்க் வாங்கி தகுதி இல்லாமல் வாழ்ந்த ஆண்டவர் உயர்த்தினது மாத்திரமல்ல, அந்த கிருபையை நினைத்து இன்றைக்கு நட்சத்திரமாக என்று வைத்திருக்கிறார். யாக்கோபை போல, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேவே, வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் ஓமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்து கேரோ படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே, பரத்து கேரோ படிகள் போலவே என் பாதை தோன்ற
என்னுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் போவதன்மை அருமையாய அழைக்கோ அன்பினோம மாகோ தேவனே. நான் ஓமதண்டையில் ஏதும் நெருங்கி தேவதேயல் ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் நின்றல் வீடாய் எல் துயர்கள் நாட்டுவேனே. இந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை இட்டு சேர்வேன். தேவனே நான் ஓமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதேன் ஆவல் பூமியில். ஏனும் நெருங்கி சேர்வதேன் ஆவல் பூமியில். கடந்த 3 வருஷமா நான் திருநெல்வேலியில் லே செக்ரட்டரியாக இருந்தேன். டைசஸில் லே செக்ரட்டரி. யாருக்கும் உண்மை கிடையாது. எந்த டிசிக்கோ எந்த மக்களுக்கோ கிறிஸ்டியல் செக்ரட்டரிக்கோ யாருக்கும் உண்மை கிடையாது. நோக்கமெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், துட்டடிக்கணும், நல்ல போஸ்டில் உட்காரணும். இதைத்தான் நினச்சி வாழ்ந்தாங்களே ஒழிய ஒரு தரிசனம் பாரம் இல்லை. ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. இந்த மிஷனரிகளை பட்ட பாடுகளை நினச்சி பார்க்கும்போது எத்தனை மிஷனரிகள் வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து கோதுமை மணியை போல பூமியில் விதைக்கப்பட்டாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 12:24 வாசித்து பார்த்தீங்கன்னா, கோதுமை மணியானது பூமியில் இருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல எத்தனை மிஷனரிகள் பூமியில் விதைக்கப்பட்டாங்க. இந்த தரிசனம் இல்லை. நேற்று இந்த மிஷன் ஹாஸ்பிட்டல் பெல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு டாக்டர் அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா. என்னம்மாண்ணே, மோசமான நிலையில் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு டிசி மெம்பராக இருக்கேன்னு சொல்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கேன்னு சொல்கிறாங்க, கடவுள் சாட்சி உள்ள மகனாக வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க, தப்பாக வாட்ஸ்அப் போடுறாங்க ஐயா. ரொம்ப வேதனையாக இருக்குது, தாங்க முடியலைன்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு தேவ பக்திக்குரிய மகள், தேவனுக்கு சாட்சியுள்ள மகள். வேதத்தில் வாசிக்கணும், லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கையில தெரிந்து கொண்டு போல தெரிந்து விட்ட மகள் சொல்லிட்டு அப்படியே அழுதாங்க. அழுதுட்டு, நம்ம திருச்சபை அழிஞ்சு போச்சு ஐயா, நம்ம திருச்சபை அழிஞ்சு போச்சது. யோவான் 10 வாசிக்கும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வேண்டும் வேறொன்றுக்கு வரான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிமுறைப்படவும் சொன்ன ஆண்டவர் சொன்னார் ஐயா.
இவன் 10-11 வாசிக்கும் போது நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க. ஐயா, இன்னைக்கு திருச்சபை பாரம் இல்லாத ஊழியமா, ஒரு தரிசனம் இல்லாத ஊழியமா, ஒரு ஃபார்மாலிட்டி, ஏதோ ஆலயத்துக்கு போனோம், காணிக்க போட்டோம், சந்தா கட்டினோம், சாவுக்கும் திருமணத்துக்கும் பதிஞ்சா போதும் அப்படிங்கிற லெவலில் வாரங்கள் ஒழிய கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா, மகிமுள்ள பிள்ளைகளா, ஒரு அர்ப்பணிப்பு ஊழியத்தில் வரலையே. ரொம்ப சொல்லி அழுதப்பட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலாம், ஒரே மாதிரி சொன்னேன், ஜெபம் பண்ணுங்கம்மா, பாடு வரும், உபத்திரம் வரும், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ள உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 15-16 வாசிக்கும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டான்னு சொல்லிட்டாரு. தெரிந்து கொண்ட தெய்வம் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனவார மனபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நிச்சயமாக ஆண்டவர் வாசிப்பார். நம்ம சொன்னாங்க, தாங்க முடியாத வார்த்தைகள் கேட்க தாங்க முடியலையா, தாங்க முடியாத இழிவான கீழ்த்தரமான வார்த்தை பேசுகிறாங்க, தாங்கவே முடியல, என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ணு. பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதா இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்று கூனி, அஞ்சி கிஞ்சாதே ஏதுக்கு நீ, அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி கிஞ்சாதே ஏதுக்கு நீ. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவும் கெஞ்சிடும் உந்தனுக்கே, பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபல, மீண்டும் ஜெயித்திடவே, நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தரும் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலேதான், உன்னை பாராதவர் போலேதான்.
சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. எபேசியர் 4:25 வாசித்தோம்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்திக்கு நல்ல வார்த்தை உண்டானா கேட்கிற புரோஜனம் உண்டான்னு பேசுங்கிற விதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு மனுஷன் கிறிஸ்தவன் வாயில் வரதான் கெட்ட வார்த்தை தான். நேற்று ஒரு ஐயா எனக்கு நாகர்கோவிலேருந்து பேசினாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லி அழுதாங்க. மகளுக்கு திருமணம் ஆகியிருக்கு, பிள்ளைகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, டைவர்ஸுக்கு நிற்கிறாங்க. திருமணம் இப்போ தான் ஆகிருக்கு, திருமணம் அண்டர்ஸ்டாண்டிங் நிற்கிறாங்க. கல்யாணம் பண்ணும்போது கல்யாணத்துக்கு முன்னால் மாப்பிள்ளைக்கு தகப்பனார் சொன்னாரா, பிரியாணி இப்படி இருக்கணும், சிக்கன் 65 இருக்கணும், போன்லெஸ் சிக்கனாக இருக்கணும், மட்டன் பீஸ் 200 கிராம் இருக்கணும், தட்டில் வச்சு 200 கிராம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாரா. என்னக்கு சாபம் பார்த்தீங்களா? கிறிஸ்தவ பிள்ளைகள் திருமணம் பண்ணும்போது 4.5 கிலோ தங்கம், 6 கிலோ தங்கம், கண்டசா காரு, BMW காரு, பென்ஸ் காரு, என்ன கரையும்? நீ கடவுளுக்கு எப்படி வாழ்கிற? என் மகா திருமணம் நடக்கும்போது என் திருமணத்துக்கு டாக்ஸி கூட கிடையாது. 500 ரூபா கொடுத்து வாடகை கார் அமர்த்த முடியலை, 100 ரூபா கொடுத்து கேமரா கார் அமைக்க முடியலை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண பேண்ட் ஷர்ட், அவ்வளோதான். தரித்திரமான ஒரு கல்யாணம் அடைஞ்சது. என் மகா கல்யாணம் போது பிறகு தினகரன் ஐயா தான், டிஜிஎஸ் ஐயா தான் வாழ்த்துனாங்க, அவங்க நடத்துனாங்க கல்யாணத்தை. அவங்க கொடுத்த வார்த்தை ஆதியம் 26:12, ஈசாக்கு தேசத்திலே விதைத்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால 100 பலன் பெற்றான் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு தான் வந்தாங்க, நடத்துனாங்க. திருமணத்துக்கு முன்னால் காலையில் 4:30 மணிக்கு எழும்பினேன். என் மனைவி கூப்பிட்டு நாங்கள் 2 பேரும் என் மகா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, சித்தப்படி காரியத்தை நடத்துங்க, உன் சித்தப்படி காரியத்தை நடத்துங்க. காண ஒரு திருமண குறைவில் நிறைவாக்கின தெய்வம் மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் வாழ்வு உமக்கு ஆஸ்வதிக்கப்படணும்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு முன்னால், திருமணத்துக்கு முன்னாலே ஒரு அறிக்கை பண்ணி மிஷனரி ஃபீல்டில் ஒரு ஆலயம் கட்டக்கூடும், ஒரு ஆலயம் கட்டி கொடுக்குன்னு சொல்லி ஆலயத்தை கட்டினோம். ஆலயத்தை கட்டினப்பறம் தான் என்கேஜ்மெண்ட்டை வச்சுதான். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், அந்த மொய் பணம் எவ்வளோ வருதோ அந்த பணத்தை அப்படி ஒரு பைசாவோட எடுக்கக்கூடாது, அப்படியே மிஷனரிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியான். எனக்கு கல்யாணத்துக்கு 5,67,000 பணம் வந்தது, மொய் பணம். கீழே 33,000 போட்டு 6 லட்சம் அனுப்பிவிட்டோம். காரணம் ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட முடியும். நீ சில பேர் வாழ்க்கையில் இல்லை, பணம், கறி, துட்டு, இதுதான் வாழ்ந்துக்கிற வழிய. நீ கிறிஸ்தவர்கள்லாம் 95% டைவர்ஸ் நடக்கு. காரணம் கேட்டால் ஜபம் இல்லை, உண்மையான வாழ்க்கை இல்லை, ஏதோ சடங்காச்சாரம் வாழ்க்கை, வெட்டி பந்தா, கழுத்து நகையை போட்டு கழுத்தை கொலுக்க, கை நிறைய நகையை போட்டு பிரஷர் போட்டு அதை போட்டு கழுத்தை கொலுக்க, இப்படித்தான் மனுஷன் வாழ்கிறான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இயேசுர தோட்டத்தில் பாளையங்கோட்டையில் ஐயா ஜான் ரவீந்திரநாத் தேவ பெரிய மிஷினரி, எலியா போல ஊழியக்கார். அவங்க தாத்தா தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டினவர், ஒரு பிராமணை. ஆண்டவருக்காக ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக வாழ்ந்த மனுஷன். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கேன். நான் பிரேசிடென்ட் போட்டு கழுத்தில் மைண்டேஷன் போட்டு இப்படி கையை காட்டிக்கிட்டே இருக்கேன், மோதர்கள்லாம் போட்டு. அவர் தூரமாக அங்கேருந்து ஒரு கம்பு எடுத்தார். கம்பு எடுத்து என் தலையில் அடித்தார். அடித்து என் பொம்பளை வெக்கமாக இல்லை, கழுத்தில் போட்டு கையில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கே, அது என்னதுன்னு கேட்டார். கழட்டி தூர போடுனாரு. அன்றை கழட்டி போட்டதான். பொண்ணு வெள்ளி மனுஷனை ஆஸ்வதிக்கப்பட முடியாது, உன் படிப்புன்னு ஆஸ்வதிக்கப்பட முடியாது,
நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அதுதான் வாழ்க்கையை ஒழிய நானும் கிறிஸ்தவன், நான் சந்தா கட்டுறேன், வேதத்தில் வாசிக்கும் இல்லை. 2 தீமோத்தேயு 4 வாசிக்கும், 4:7 வாசிக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, நீதிகள் நியாயத்தை கர்த்தர் அதனால எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி கல்லறை எழுதுற. கல்லறைலாம் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சி இல்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயினா வாழ்ந்து புரோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரமி செய்யக்கானே விட்டு அகன்று போ, என்ன அகன்று போ, உன்னை அறியேன்னு சொல்லுவார். அப்படி காலங்கள் வரும் முன்னால் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இது அழிஞ்சு போற உலகம், நித்தியமான உலகம் இல்லை. உலகம் ஒன்றும் கொண்டு வதில்லை, ஒன்று கொண்டு போக போறதில்லை. நீ வாழ்ற வாழ்க்கை அது எப்படி வந்தி அப்படி தான் போக போற. இது மனசுல வச்சு வாழணும். நம்ம வாழ்ற வாழ்க்கை எந்த நிலையும் மனநலமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவனுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழக்கூடிய மக்களா ஆண்டவன் கேட்பாரு, உனக்காக மரித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, உனக்கு இத்தனை பாடுகளை பட்டேனே, 40 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறியதே, உனக்காக இத்தனை பாடுகளை பட்டேனே, நீ எனக்கு என்ன செய்தாயான்னு கேட்பார்ல. நீ என்ன செய்வான்னு கேட்பார்ல. நீ என்ன பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்ல? ஆண்டு என்ன கேட்க போற? ஆண்டு ஒரே வார்த்தை சொல்லுவாரு, உன்னை அறியேன்னு சொல்லுவார். உன்னை அறியேன்னு சொல்லுவாரு. நான் அதை செஞ்சேன், இதை ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்க எஜமான ஆண்டவர் வர போறாரு. கணக்கு கேட்க எஜமான வர போறாரு. 30 வெள்ளிக்காசு யூதாஸ் காட்டி கொடுத்தான்ல, வேதத்துல வாசிக்கும் இல்ல. மத்தேயு 26:15 வாசிக்கும் போது நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கேன், நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டான். 30 வெள்ளிக்காசுன்னு சொன்னாங்க. 30 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. அவனை வாழ வச்சுதான் அவன் 30 வெள்ளிக்காசு. தேவாலயத்தை விட்டறிதான். குற்றவாளி ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, குற்றவாளி ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு கேட்டாங்க. வேதாவர் பரிசீலனை சொன்னாங்க, அது ஓம்பாடு, ஓம்பாடு, எங்களுக்கு என்ன ஓம்பாடுன்னாங்க. காசை ரோட்ல விட்டு போயிட்டான், அவ்வளவுதான். ஒண்ணு செய்ய முடியல. நாண்டு கொண்டு செத்தான் ஐயா, நாண்டு கொண்டு செத்தான், நாண்டு கொண்டு செத்தான். அவன் ஆவியின் வருஷத்துக்கு ஒரு முறை ஐயோ குற்றம ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, குற்றம ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், என் வாழ்க்கை ஐயோன்னு சொல்லி கதறுகிறது. வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 27:19 வாசிக்கும் போது பிலாத்து மனைவி சொன்னா பிலாத்துட்ட, அந்த நீதிமானுக்கு ஒண்ணு செய்யாதையா, நீதிமான எவ்வளவு கஷ்டப்பட்ட, ஒண்ணு செய்யாத, ஒண்ணு செய்யாத, சிலுவை பாரு சொன்னா. ஆனா லக்ஸரி லைஃபுக்காக, நாகரிக வாழ்வுக்காக தண்ணியில் அள்ளி கையகள் விட்டு குற்றவாளி ரத்தத்துக்கு சொந்தமே இல்லைன்ட்டான். சொந்தமே. அவன் மனைவி உடனே செய்தா, இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு தேவையில்லை. பிலாத்தை விட்டு ஓடிட்டா, சிலுவைக்கு ஓடிட்டா. ஒரே மாதத்துல பிலாத்து நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை. வரலாறு உண்மை இதுதான். பணம் ஒன்று ஒரு நாளும் காப்பாத்தாது, படிப்பு ஒன்று ஒரு நாளும் காப்பாத்தாது. மாத்திர வாரியா கடவுள் மாத்து, கடவுளுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ பார்ப்போம். கடைசி காலங்கள் திருச்சபையில் உண்மை இல்லை, ஒளிகிட்ட உண்மை இல்லை, ஒரு பாரமுள்ள தரிசனமுள்ள வாழ்க்கை இல்லை. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதையா, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதையா. தாகம்
போல் தாகம் ஏந்தி எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றீர். எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர். பரிகார பலியானே எங்கள் பாவங்கள் சுமந்தீர். பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை காக்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. எல்லா மனுஷருக்கும் ஒரு வைராக்கியம் வேணும் ஐயா. வைராக்கியம் எல்லாம் வாழ்க்கை வாழவே கூடாது. மற்ற மக்களை பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வைராக. அன்னைக்கு நான் லண்டன் போயிருந்தேன். லண்டன் போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர் ராத்திரி 8:30 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் மலையாளி, அவர் மலையாள பிரசிங்கர். உண்மையான மனுஷன். 8 மணிக்கு 8:30 மணி வரைக்கும் கூட்டு போனார். 3 சர்ச்சுக்கு கூட்டு போனார். ஒரு சர்ச்சில் பள்ளிவாசலாக மாறிடுச்சு. தொழுக்கு நடந்துகிட்டு இருக்கு. 100 அடி 120 அடி கோபுரம் உள்ள சர்ச்சில் தொழுகு நடந்துக்கிட்டு இருக்கு. தூரத்தில் அப்படியே என்ன பார்த்தாரு. அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாரு. இன்னொரு சர்ச்சைக்கு கூட்டு போனார். கேளிக்கை, டாஸ்மார்க் கடை திறந்து கேளிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கிலாண்டில் அப்படி பார்த்தாரு. இன்னொரு சர்ச்சைக்கு கூட்டு போனார். அவள போதகர் இங்கிலாந்து மிஷின் சம்பளத்தை வாங்கிட்டு மத்தியானத்துக்கு மேலே ஒரு பஜனைக்கு போயிடுறாரு, வேற பஜனைக்கு போயிடுறாரு. சொல்லிட்டு அப்படியே அழுதார். ஒரு காலத்தில் இங்கிலாந்து தேசம் உலகத்தையே ஆண்டுது. காரணம் கேட்டால் இங்கிலாந்து தேசம் அமெரிக்காவை, ஜெர்மனை, இந்தியாவை, உலகம் முழுவதும் ஆண்டுது. இங்கே சூரிய மரியாதான் நாடு அவ்வளோ செழிப்பாக இருந்தது. காரணம் கேட்டால் முதலாவது பிறந்த குழந்தைய ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்களாம். 2வது பிறந்த குழந்தைய இராணுவத்துக்கு கொடுத்துருவாங்க, மிலிட்ரியை கொடுத்துருவாங்களாம். என்னைக்கு இந்த நாடு தரிசனத்தை இழந்ததோ இன்னைக்கு கேவலமான நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கிறது காட்சியை சொன்னார். சொல்லிட்டு அழுதார். காரணம் கேட்டால் விசுவாசிகள்
தாகம் இல்லை, எல்லா செழிப்பு இருக்குது, எல்லா வசதி இருக்குது. நமக்கு எதுக்கு கடவுள்? நமக்கு எதுக்கு கடவுள்? நமக்கு பணம் இருக்குது, நகை இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, நமக்கு எதுக்கு கடவுள்? அப்படி அவல்ஷமாக வாழ்கிறாங்க ஏன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார், ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாரு. ஒரு பாரம், ஒரு தரிசனம், வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக மனஸ்தாபமாக இருப்பேன்னு சொல்லி நினைவுப்பட்ட கண்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. நினைவுப்பட்டதுக்காக புத்தி கட்ட தீர்க்கதரிசி யோனா நினைவுக்கு போடான்னு தமஸ்குக்கு போறான். அவர் புத்தி படிக்கணும், மீனை ஆண்டு கட்டளையிட்டாரு. மீன் மாத்திரம் 130 டன்னு, மீனுடைய வெயிட் 130 டன்னா, 1,30,000 கிலோ அந்த மீனுடைய வெயிட். 25 கிலோமீட்டருக்கு அங்கே தான் கடலில் வாழும். ஆனால் ஆண்டு கட்டளைப்படி மீனை விழுங்கி 3 நாளைக்கு பிறகு கரைக்கு வந்து மீனை கரெக்டாக யோனாவை கக்கி விட்டுட்டு போயிடுச்சு. கரைக்கு போதுமே செத்து போயிடும் மீன். ஆனால் ஆண்டு பாருங்க, அவர் கொடுத்த வேலை செஞ்சது மீன் செஞ்சது நம்ம சீரமா, கொடுத்த தரிசனத்தை ஆண்டவர் மீன் செஞ்சது நம்ம சீதமா. அப்படி நமக்கு ஒரு பாரம் இருக்கா? அப்படி தரிசனம் இருக்கா? ஏதோ பணம் ஒன்று வாழ வைக்காது, பகட்டு வாழ்க்கை ஒன்று வாழ வைக்க முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். வேதத்தில் வாசிக்கவில்லை, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும், ஆண்டோட அன்பு மாத்திரம் தர முடியும். பகட்டு வாழ்க்கை, ஏமாத்துற வாழ்க்கை மனுஷன் தராது. நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையா வாழணும். ஆண்டு சொன்னார் இல்ல, எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்ப நீக்கவும் சோறு அடைக்க மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணே. திறப்பலிக்கு மக்கள் ஆண்டர் தேடிக்கிட்டு இருக்காருயா. திறப்பலிக்கு வேதத்தை எழுதி ஆண்டு தேடிக்கிட்டு இருக்காரு. வேதத்தில் வாசிக்கவில்லை. ஓசியா 8:12 வாசிக்கும், வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியம் எண்ணினார்கள். அந்நிய காரியம் எண்ணினாங்க. வேதத்தை எழுதி கொடுத்தேன், அந்நிய காரியம் எழுதி எண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஊழியர்கள் உண்மையான ஊழியர்கள் இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியா 48:10 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேலையை அசையை செய்ய சபிக்கப்பட்ட மனுஷனை வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு தரிசனம் வேணும், பாரம் வேணும், யாரா இருந்தாலும் சரி. கடவுளோட கணக்கு கொடுக்கணும், கடவுளோட கணக்கு கொடுக்க மக்களாக வாழணும், கடவுளுக்கு சாட்சி உள்ள மக்களாக வாழணும், ஆண்டோட நெருங்கி வாழக்கூடிய மக்களாக வாழணும். இதுதான் வாழ்க்கை. இந்த ஊர்ல சந்தோஷம் வேறு எதுவும் கிடைக்காது. நீ கடவுளோட வாழ்ந்து பாருங்க, ஜெபிச்சு பாருங்க, குடும்பமாக வந்து ஜெவனி பாருங்க. நிறைய குடும்பங்கள்ல ஜெபமே கிடையாது, நிறைய குடும்பம் ஜெபம் கிடையாது. தன் பிள்ளை என்ன செய்யறான், வாலிப பிள்ளை பள்ளிக்கு போனாலும் எங்க போறா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, எங்க கேட்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லை. அவங்க வேலையை அவங்க பார்க்க, அவங்க வேலையை பார்க்காங்க. அதனால தான் திருமணமாகி 10 நாளில் டைவர்ஸ் ஆகுது, 1 வாரத்தில் டைவர்ஸ் ஆகுது, 1 மாதத்தில் டைவர்ஸ். காரணம் கேட்டேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. நீ கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வாயானா, வேதத்தில் வாசியம் இல்லை, சங்கீதம் 128 வாசியம் இல்லை, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும் பாக்கியவான், கைகளின் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உனி வீட்டுடன் கருதும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திச்சுட்டு ஒலிமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீர்ந்தும் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய், நீ உன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய். கடவுளுக்கு வாழும்போது கர்த்தர் உனக்கு பொல்லாங்கே வராது, வாதி உன் கூடத்தை அணுகாது. கர்த்தரை உனக்கு யுத்தம் பண்ணுவாரு. மோசே தேவனுக்கு பிரியமான மனுஷனா வாழ்ந்த, ஒப்படைக்கப்பட்ட மனுஷனா வாழ்ந்த. 3 மாச குழந்தையில நைல் நதியில் விட்டுட்டாங்க. ராஜன் கட்டளை பயந்து பாருங்குமாத்தி எடுத்து வளர்த்தி நதியிலிருந்து எடுத்தேன்னு சொல்லி அவனை மோசேன்னு பேர் வச்சல்ல. பேர் வச்சு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அரண்மனையில் வாழ்ந்தான். அரண்மனையில் வாழ்ந்து அங்குள்ள கலாச்சாரத்தில் அங்குள்ள திருமணம் பண்ணான், பிள்ளைகளெல்லாம் பெற்றெடுத்தான். ஆனால் ஆண்டவர் அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டான். இதை மனசில் வச்சுக்கிட்டு யார் மிரியாமோ ஆரோன் கூட பிறந்த அண்ணன் அக்கா குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் தேவன் வீட்டில் அவன் உண்மையாக இருந்தாங்க, சாட்சியே உள்ள மனுஷனாக வாழ்ந்தான். அவங்க எத்தியோப்பிய ஸ்ரீ அந்த ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக ஒரு ஆசாரிய மகளை கட்டினா, இங்கே வந்து சீனாய் மலை பக்கத்தில் ஆசாரிய மகளை கட்டினா அப்படிங்கிறதுக்காக குற்றம் சாட்டுறாங்க. எத்தியோப்பிய ஸ்ரீ வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆண்டவர் பார்த்தார், சும்மா விட்டார. என்ன சொன்னார், மோசையும் ஆரோனையும் அழைச்சார், கூடாரத்துக்கு அழைச்சாரு, கிட்ட வாங்கினாரு. வந்தாங்க. ஆண்டு என்ன சொன்னார், என் தாசன் ஐயோ மோசை அப்படிப்பட்டவனும் அல்ல,
என் வீட்டில் நீங்கள் உண்மையுள்ளவனாக இருந்தேன். சொந்த அண்ணனும் அக்காவும் குற்றம் சாட்டுறாங்க, அதுக்கு ஆண்டவர் மன்னிக்கலை. உன் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்ட முடியாது. தூசி மேலே உன் மேலே உட்கார அனுமதிக்க மாட்டார். இந்த தேவனுக்கு பிரியமாய் வாழுவாயானார். வேதத்தில் வாசிக்க நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களும் இடங்குபடி செய்வார். இந்த வழி கடவுளுக்கு பிரியமான வழியா இருக்கா? கடவுள் பிரியமான வழியா இருக்கா? ஏதோ 100 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டோம், 1,00,000 ரூபாய் காணிக்க பெருசு இல்லை. எவ்வளவோ பேர் காணிக்க போட்டாங்க, லட்சமாக கொண்டு போட்டாங்க. லூக்கா 21 வாசி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கொட்டுறாங்க காணிக்கைய. ஒரு ஏழைத்தாய் தாண்டிருந்து 2 காசை மட்டும் போட்டா. இது ஆண்டவர் பார்த்தாரு, என்ன சொன்னார்? மற்றெல்லாம் விட இந்த ஏழைத்தாய் போட்டதான் அதிகண்டான்னு சொன்னார். காரணம் கேட்ட பரிபோடத்தை தன் உண்டானத்தெல்லாம் போட்டுட்டானாரு. அருளாதர் நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாத நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. கதிரல்கள் கேட்டிடுவார், கதிராமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரே தாயன்பர் அணைப்பவரே. நோயினால் நொந்தவரே தாயன்பர் அணைப்பவரே. பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானே பட்சமாய் தாங்கிடுவார். அருளாத நாமமதில் ஒருவனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற
மயங்கினோரை தைதந்து காப்பவரே, மாயையில் மயங்கினோரை தைதந்து காப்பவரே, தூயாவீந்திடுவார், தூயோனாய் மாற்றிடுவார், தூயாவீந்திடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒருவனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். முந்தாள் வெள்ளிக்கிழமை எந்த ஊர் தம்பி? கொளத்தூருக்கு ஒரு சகோதரிகள், அக்கா தங்கச்சி, ஹிந்து பிள்ளைகள், சரீரத்தில் பயங்கரமான நோய், செய்வன கட்டுகள் எவ்வளோ இருந்திருக்கு. இதில் விடுதலை வாய்ந்த உடனே கடவுளை தேடி இருக்காங்க. கடவுளை தேடின உடனே எல்லா நோயும் தீர்ந்துச்சு. ஆனால் சொத்துக்கள்லாம் போயிடுச்சு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க, நீ அந்நிய தெய்வத்தை தேடி போயிட்ட, அதனால் எல்லாத்தையும் இழந்துட்ட, நீ இழந்துருவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க விடவே இல்லை. ஒரு சிறுவை நிற்க ஸ்ரீ வந்து ஆண்டர்கிட்ட நிற்பா, தன் பிள்ளைக்கு உடம்பு சிலங்குது நிற்பா, நின்றுக்கிட்டே இருப்பா. சிஸ்டர் கேட்பாங்க, ஐயா ஒரு மாதிரியான வைக்கால ஐயா சொல்லும்போது அவர் சொல்லுவார், பிள்ளைன்னு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியான்றார் அப்படி சொல்லுவார். அவள் கேட்பா, ஐயா மேசிலிருந்து விழு துணிக்கல் நாய்க்குட்டி தின்னுமேங்க. இந்த வார்த்தையை பார்த்து தான் ஆண்டவர் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தார். இதுபோல விசுவாசம் தளரவே இல்லை. பயங்கரமாக செழிச்சு 3 மாடி கட்டடம் கட்டி கிட்டத்தட்ட 400-500 பேர் மீட்டிங் வராங்க. அவ்வளோ கூட்டம். என்னை தேடி கண்டுபிடிச்சி, ஐயா நீங்கள் வரணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. தம்பிமார் மூலமாக, இந்த தபையிலுக்கார் பேடு தம்பி மூலமாக எனக்கு பார்த்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. போகும்போதே ரொம்ப சந்து. ஆனால் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஜெபத்துக்கு போகிறீங்களா, அந்த ஜெபத்துக்கு போகிறீங்களா, அந்த பக்கத்தில் டேர்ன் பண்ணி ரைட்டில் லெஃப்டில் போங்க ஐயா மாடியில்ன்னு சொன்னாங்க. முகத்தை பார்த்தீங்கன்னா 2 தங்கச்சிமா, அக்கா தங்கச்சி பார்த்தீங்கன்னா 40 வயசு 45 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரகாசன முகம், அவன் முகமே பிரகாசம், செழிப்பான முகம், ஒரு பாரம், தரிசனம். இதுதான் என் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை வாழ்ந்துதான் நம்மகிட்ட கேட்க முடியும். இன்னைக்கு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டு நல்லா நடத்துவார். குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. சிறுவிழுத்து போயிருந்தேன். 15 நிமிஷம் தான் பேசணுமா, அதுக்கு மேலே பேசினா பயப்படுத்தி வீட்டுக்கு போயிடுவாங்களாம். டாஸ்மார்க்காரன் 12 மணிக்கு கடை திறக்கான், 12:45 ஆட்கள் போய் நிற்காங்க. அங்கே அவங்க சாவியை கொண்டு வரணும், போய் ஓடி சாவியை வாங்குறாங்க, தொடப்பத்தை வாங்கி பொறுக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு. 10 மணி நேரம் காத்திருக்காங்க. ஆனால் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு முடியலை. அவன் ஆண்டு சொல்லுவார்ல, அவனை அறியேன்னு சொல்லுவார், சொல்ல மாட்டார. அப்படிப்பட்ட அளவுக்கு வேண்டாம், கத்தனை வாசதிக்கிட்ட டைம் ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணுவோமா? தலையை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு கொடுக்குற ராஜான்னு கேட்கலாமா? இஸ்ரவேலை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு பிரியம், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடாதிருப்பா. கண்டுனை அழைத்தவர்
கரமதை பார் அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழி துணை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ? வீழ்ச்சியில் விழி துணை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ? நிச்சயில வேளையில் நிச்சயினா உன்னை கிட்டி இழுப்பவரோ? நிச்சயில வேளையில் நிச்சயினா உன்னை கிட்டி இழுப்பவரோ? ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரா? உனக்கென்றும் அளிப்பவரா? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கு சமூகத்தில் ராஜா
ரப்பத்தையும் ரத்தத்தையும் சரீரத்தை உட்கொள்ள போகிற ராஜா உங்களை தகுதிப்படுத்தி தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இனி நாமத்தின் தேங்கிக்கு நல்ல பிதாவே, ஆமென்.